அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். என்ன லாய்க்கு? எதுக்குமே லாய்க்கல, நீ எதுக்குமே லாய்க்கல. விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், தேங்க்யூ சார். எங்க வீட்டுக்காரர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் சார். நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், தம்பி நீ ஓவரா பேசாத. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், தல 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 சீக்கிரம் வெளியே வா தல. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், தேங்க்யூ டாடி, என்னோட பாசக்கார அப்பா. உங்க எல்லார் கூடவும் இவங்க எல்லார் கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே துபாயிலேருந்து வந்திருப்பானோ? துபாயில் ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? ஏன்னா அங்கே போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்கே உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலலாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார். எது? விவேகானந்தர். ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. அது கூட பெருசு இல்ல, அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாருன்றதுதான் மிகப்பெரிய விஷயம்.